சீமான் அவர்கள் ஒரு கேள்வி வைக்கிறார். ஸோ பாமகவை நோக்கி, அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பையும் இந்த மதுவிலக்கையும் அமல்படுத்தும் கட்சியை கூட தான் வந்து கூட்டணின்னு பாமக சொல்லுமா? சவால் உள்ள இருக்கிற ஒரு கேள்வியை வைக்கிறார். பாமக தமிழ்நாடு செய்ய வேண்டிய பணி இது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசு இது எங்களுடைய பணி அல்ல, மத்திய அரசுடைய பணி என்று தங்களுடைய கடமையை செய்ய தவறிக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் அம்பலப்படுத்தி வருகிறோம். அதற்குரிய பாஜகவை வந்து அந்த முடிவை எடுக்க வைக்கிற இடத்துல நாங்கள் இருக்கோன்ற மாதிரியான கருத்துக்கள். சாதிவாரி கணக்கெடுப்பை நரேந்திர மோடி அவர்கள் எடுத்தால் சமூக நீதியில் வரலாற்றில் ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக மோடி அவர்கள் எதிர்காலத்தில் திகழ்வார். அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக் சமூக நீதியை கொள்கையாக கொண்டிருக்கக்கூடியவர்களே ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லாமல் குழப்பமான நிலையில் திமுகவை ஆதரிக்கிறோம் என்பதற்காகவே அமைதி காத்து வருகிறார். இல்ல அது ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாமகவினுடைய செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு பாலு அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள முக்கியமான திருமாவளவன் அவர்களுடைய மாநாடு குறித்த பல்வேறு விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா. இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் ஒரு கேள்வி வைக்கிறார். இப்போ பாமகவை நோக்கி, அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பையும் இந்த மதுவிலக்கையும் அமல்படுத்தும் கட்சியை கூட தான் வந்து கூட்டணின்னு பாமக சொல்லுமா அப்படின்னு ஒரு சவால் உள்ள இருக்கிற ஒரு கேள்வியை வைக்கிறார். பாமக என்ன? அதாவது இன்றைக்கு பீகார் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒரு மாநில அரசு நடத்த முடியும் என்று சொல்லக்கூடிய நிலையில் தேசிய அளவில் இதற்கான சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற ஒரு கருத்து உருவாகி கொண்டிருக்கிறது. அதுல குறிப்பா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப அழுத்தமாக ஆழமாக தொடர்ச்சியாக அந்த கருத்தை முன்வைக்கிறார். உள்ளபடியே அதை நான் வரவேற்கிறேன். நாங்கள் 135 நாடாளுமன்ற உறுப்பினருடைய கையொப்பத்தை வாங்கி மன்மோகன் சிங் முதலாம் நாடாளுமன்ற பிரைம் மினிஸ்டராக இருக்கின்ற பொழுது நாங்கள் கொடுத்தோம். அப்போது பிரணாப் முகர்ஜி அவர்கள் இருந்தார். இந்த எண்ணம் கொண்ட காங்கிரஸில் ஒருவர் கூட அன்றைக்கு இல்லை. இன்றைக்கு ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய இந்த எண்ணம், இந்த கருத்து அன்றைக்கு இருந்திருந்தால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அன்றைக்கே 10 ஆண்டுகளுக்கு முன்பே நடந்திருக்கிறோம். ஆனால் இல்லை. இன்றைக்கு காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் அழுத்தமாக சொல்லி வருகிறார். தேசிய அளவில் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். பாரதிய ஜனதா கூட கடந்த வாரம் பத்திரிகையில் நான் பார்த்தேன், RSS அமைப்பு ஏதோ ஆதரவு கொடுத்து விட்டார்கள், அவர்கள் யார் இதற்கு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். எனவே அந்த அழுத்தத்தை கொடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அரசியல் பணியை நாங்கள் நிச்சயமாக மேற்கொள்வோம். தமிழ்நாடு செய்ய வேண்டிய பணி அது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசு இது எங்களுடைய பணி அல்ல, மத்திய அரசுடைய பணி என்று தங்களுடைய கடமையை செய்ய தவறிக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் அம்பலப்படுத்தி வருகிறோம். நம்ம இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசும்போது கூட கூட்டணியில் பாஜக கூட்டணியில இருக்கீங்க, இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு இது கேட்கும் பொழுது அதற்குரிய பாஜகவை வந்து அந்த முடிவை எடுக்க வைக்கிற இடத்துல நாங்க இருப்போன்ற மாதிரியான கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க. அது கரெக்ட் தான் நான் சொல்றது. எப்படின்னா நிச்சயமா அதை ஒரு அழுத்தமா அதை சொல்லக்கூடியவர்களாக இருக்கு. அதுல வந்து அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டோம். இந்த சாதி அதற்குரிய பணிகள் இப்ப எலெக்ஷன்லாம் முடிஞ்சு இல்ல அதுக்காக அதாவது முன்கட்டமாக அதற்கு சாதிவாரி கணக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான முன் ஏற்பாடுகளுக்கான நிதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் அந்த அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது திரட்டக்கூடிய தகவல்களுடைய விவரங்கள் அடங்கிய அந்த ப்ரொஃபார்மா என்று சொல்லக்கூடிய அந்த விண்ணப்ப படிவத்தில் சாதிய விவரத்தை சேர்க்க வேண்டும் என்பதற்கான அந்த அழுத்தத்தை மத்திய அரசிற்கு நாங்கள் கொடுத்து வருகிறோம். நிச்சயமாக அது ஒரு நல்ல முடிவை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படி செய்தால் நிச்சயமா பாரதிய ஜனதாவுக்கும் குறிப்பாக நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். அதனால அது ஒரு ஆரோக்கியமானதுதான். எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த ப்ராக்ரஷன் எந்த லெவல்ல இருக்குன்னு தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் சார். ஏன்னா நம்ம தேர்தலுக்கு முன்னாடி பேசும்போது நீங்க தொடர்ச்சியா நம்ம வழிவகுத்து நான் கூட இதை சொன்னேன். தந்தை அதாவது ஜோதிராவ் பூலே அண்ணல் அம்பேத்கருக்கு பிறகு, தந்தை பெரியாருக்கு பிறகு, மறைந்த முன்னாள் பிரதமர் VP சிங் அவர்களுக்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பை நரேந்திர மோடி அவர்கள் எடுத்தால் சமூக நீதியில் வரலாற்றில் ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக மோடி அவர்கள் எதிர்காலத்தில் திகழ்வார். அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
அந்த கருத்து நீங்க கேட்டப்போ பதில் விளக்கம் ஒண்ணு குடுத்துருக்கீங்க. பட் டைரக்ட் ஒரு ஆன்ஸரா சீமானுக்கு என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்கள நோக்கி இந்த இல்ல அது கேள்வி அவர் என்ன அவரு வந்து நான் வந்து அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக சமூக நீதியை கொள்கையாக கொண்டிருக்கக்கூடியவர்களே ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லாமல் குழப்பமான நிலையில் திமுகவை ஆதரிக்கிறோம் என்பதற்காகவே அமைதி காத்து வருகிறார்கள். மாநில அரசினுடைய உரிமை தொடர்பான பிரச்சனைகள் வரும்போது சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான பிரச்சனையில் பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைக்கக்கூடிய இந்த கருத்தை தொடர்ந்து சீமான் அவர்கள் தான் அழுத்தமாக தொடர்ந்து எல்லா இடங்களிலும் சொல்லி வருகிறார். எனவே அவர் வந்து இந்த நடத்தப்பட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இந்த கருத்தை அவர் முன்வைக்கிறார். எனவே அது வந்து அந்த கருத்துக்களை நாங்கள் நிச்சயமாக ஆய்வு செய்வோம், விவாதிப்போம், அதை நோக்கி பயணிப்போம். ஏனென்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதை பல தருணங்களில் இதற்காக போராடியவர் மருத்துவர் ஐயா என்றும் மருத்துவர் ஐயாவுடைய கோரிக்கையை அடிப்படையாக கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் பல தருணங்களில் சொல்லி வருகிறார். எனவே அந்த அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த கருத்தை அவர் கூறியிருக்கிறார். ஓகே. ஸோ பல்வேறு விவகாரங்கள் சார்ந்த விவகாரங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களையும் பாமகவின் சார்பாக பல்வேறு கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. நன்றி.